வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி திருச்சி. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட்டில் கோடு நம்பர் 510 அதில் யூனிட் 3 இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யூனிட் 3ல் உங்களுக்கு என்ன டைட்டில்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. இதில் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இது நம்ம ஏன் இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக கேட்டாங்க. சிலபஸ் வந்து கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக டாபிக் வைஸ் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்டு பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா, நல்லா பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்குள்ளே அந்த டைட்டில் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு பொட்டென்ஷியல். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டு, லயனு, பிளேனு, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பொட்டென்ஷியல் இதுலேயும் பாயிண்ட்டு, லயனு, பிளெயின், ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து டைஎலக்ட்ரிக்ஸ் அண்டு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ டைஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தவரையும் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் கான்ஃபிகரேஷன் அதை நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸை பொறுத்தவரை மேக்னெட்டிக் சர்க்யூட்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கணும். இதில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் எம்எம்எஃப் பார்த்துக்கணும். அப்புறம் ரிலாக்டன்ஸ் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதில் வந்து ஃபேரடேஸ் லா, லென்ஸ் லா ரெண்டே டைட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லாஸ் அண்டு ஃபோர்ஸு. இதில் வந்து பயோட் சர்வெண்ட், அடுத்தது வந்து ஆம்பியர்ஸு, ஃப்ளெமிங் ரைட் அண்ட் லெஃப்ட்டு, லாரன்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 7th வந்து இண்டக்டன்ஸ் அண்டு கப்புல்டு சர்க்யூட். இதில் இண்டக்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். அப்புறம் செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், டாட்ஸி கன்வர்ஷன், கப்புல்டு சர்க்யூட் இது எல்லாமே இந்த யூனிட்டில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்டு எனர்ஜி ஃப்ளோ. இதில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அப்புறம் பாயிண்டிங் வெக்டர்னால் என்னென்னு பார்க்கணும். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதில் வந்து பிளெயின் வேவ், அதோட ப்ராப்பர்ட்டி, ரிஃப்ளெக்ஷனு, ரிஃப்ராக்ஷனு, போலரைசேஷனு, அப்புறமேட்டு ஃபேஸ் வெலாசிட்டி, குரூப் வெலாசிட்டி, ப்ரொபகேஷன் த்ரூ த வேரியஸ் மீடியா அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, கடைசியாக வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அதோட முடியும். லாஸ்ட் டைட்டில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்தவரையும் டிரான்ஸ்மிஷன் லைன் ஈக்குவேஷன் பார்க்கணும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் பார்க்கணும், இம்பிடன்ஸ் மேட்சிங் பார்க்கணும், இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே உங்களுக்கு 3rd யூனிட். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு 4th யூனிட்டையும் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீடியோவில் 4th யூனிட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4th யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின். இதில் இருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 20 கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டிசி மிஷினு. டிசி மிஷினில் என்னென்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் எக்ஸிடேஷன் மெத்தடு, ஆர்மச்சூர் ரியாக்ஷனு, காமுடேஷனு, கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறம் மோட்டாரு, ஜென்ரேட்டரு, அப்புறமேட்டு ஸ்டார்டிங் மெத்தடு, ஸ்பீடு கண்ட்ரோலு, பிரேக்கிங், அப்புறம் டெஸ்டிங்கு, லாஸ் அண்டு எஃபிஷியன்சி இதெல்லாமே கவர் ஆகிடும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்க்கணும். அப்புறம் டைப்ஸ் பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும், அப்புறமேட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, லாஸு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாமே என்னது டிரான்ஸ்ஃபார்மர் டைட்டிலுக்குள்ளே வரும். நான் தனியாக பிரித்து போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த டைட்டில் வைஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவையும் இந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதி உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இண்டக்ஷன் மிஷின்ஸு. இதில் வந்து இவ்வளோ டாபிக் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்க டாபிக் தான். அப்புறமேட்டு சிங்கிள் ஃபேஸ் அண்டு ஸ்பெஷல் இண்டக்ஷன் மோட்டார். இதில் வந்து லீனியர் இண்டக்ஷன் மோட்டாரு, அப்புறம் ஹிஸ்டரிசஸ் மோட்டார், ரிலாக்டன்ஸ் மோட்டார் இதெல்லாம் கவர் ஆயிரும், பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு சிங்கர்னஸ் மிஷினு. சிங்கர்னஸ் மிஷின்லையும் நார்மலாக சிங்கர்னஸ் மிஷின்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஃபுல்லாக இதில் கவர் ஆகிடும். லாஸ்ட் டைட்டில் வந்து இந்த யூனிட்டில் வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின். இதில் பிஎம்எஸ்எம், அப்புறம் பிஎம்பிஎல்டி சி மோட்டார், அப்புறம் ஸ்டெப்பர் மோட்டார் இதெல்லாமே கவர் ஆயிரும். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்மளோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.